நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கம். மற்றொரு சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. சந்திப்பு பகுதியின் வாயிலாக எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற பல ஆளுமை நிறைந்த எழுத்தாளர்களையும் அது மாத்திரமில்லாமல் இலக்கிய துறை சார்ந்த பயணிப்பவர்களையும் உங்களிடத்தை அறிமுகப்படுத்தி வைப்பதும் அது மாத்திரமில்லாமல் அவர்கள் சார்ந்த சிறியதொரு நேர்காணல் பகுதியாகவும் தான் இப்பகுதி அமைந்து வருகின்றது. அந்த வகையில் இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக ஒரு ஊடகத்துறை சார்ந்து பயணித்துக் கொண்டிருப்பவர் தற்போது வரையிலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக பத்திரிகை துறை சார்ந்து தனக்கான ஒரு சிறப்பான இடத்தை வகுத்து இன்று வரைக்கும் ஒரு சாதனை புரியக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஊடகவியலாளர் அவர்களைத்தான் இன்றைய நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் இணைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். அவர் வீரகத்தி தனபாலசிங்கம் ஐயாதான் இன்றைய நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார். அவரையும் நிகழ்ச்சியினூடாக உள்ளிருத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். இன்றைய நாள் இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. சந்தோஷம் சார். மகிழ்ச்சி. நான் ஆரம்பத்திலே உங்களை அறிமுகப்படுத்தி இருந்தேன். குறிப்பாக பத்திரிகை துறையிலே உங்களுக்கென ஒரு தனித்துவமான ஒரு இடத்தை நீங்கள் அமைத்து விட்டீர்கள் என்றுதான் சொல்லியாக வேண்டும். ஒரு பெரிய ஒரு சாதனைக்குரிய ஒரு ஆளாக பத்திரிகை துறையிலே மிளர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த ஊடகத்துறைக்கான பயணம் எப்போது உங்களுக்கு ஆரம்பமானது? கிட்டத்தட்ட 45 வருடங்கள் நான் இந்த துறையில் இருக்கிறேன். நான் எனது 21 வயதிலே கல்லூரி படிப்பை முடித்து கொண்டு எனது மாமனாரிடம் தற்செயலாக கொழும்புக்கு சென்ற பொழுது அவர் வீரகேசரியிலே உதவி விளம்பர முகாமையாளராக பணியாற்றியவர் எனது தாய் மாமனார் கந்தசாமி. அவருடைய பேர் அவர் இப்பொழுது இல்லை, இறந்து விட்டார். 93ஆம் ஆண்டு இறந்து விட்டார். அவரிடம் நான் சும்மா போனேன். படித்து விட்டு வீட்டில் இருந்த பொழுது கொழும்புக்கு அவரிடம் போனேன், மாமனாரிடம் போனேன். இப்போ அவர் என்னிடம் கேட்டார், ஊரில் சும்மா தானே இருக்கிறாய், எங்கேயாவது ஒரு வேலை பார்த்தால் என்ன கொழும்பில் என்று கேட்டார். நான் ஏதோ நீங்கள் பார்த்து தந்தால் நான் செய்கிறேன். அப்பொழுது வீரகேசரியில் வேலை செய்ய முடியுமா என்று கேட்டேன். நான் கேட்டேன், ஆசிரியர் பீடத்தில் ஆசிரியர் பீடத்தில் வேலை செய்வதாக இருந்தால் உங்களுக்கு பொது விஷயங்களில் நாட்டம், அரசியல் ஈடுபாடுகள், அரசியல் அல்ல, அந்த பொதுத்துறை பொதுவான துறைகளிலே நாட்டம் இருக்க வேணும், ஆங்கில அறிவு இருக்க வேணும், பல விடயங்களை வாசித்த அனுபவம், அந்த மாதிரியான சில பின்புலங்கள் இருந்தால் தானே செய்யலாம் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்கள் சொல்லுகிற விடயங்களை நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு என்னிடம் இல்லாவிட்டாலும் ஓரளவுக்கு இருக்கிறது. ஆனால் ஒரு ஆசிரியர் படத்தில் பணியாற்றிய சந்தர்ப்பம் கிடைத்தால் அதிலிருந்து என்னால் முன்னேறிக்கொள்ள முடியும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி என்னால் முன்னேற்றத்தை அடைய முடியும். நீங்கள் எதிர்பார்க்குற இடத்துக்கு என்னால் செல்ல முடியும் என்று நான் அவருக்கு படியாக சொன்னேன். அவருடனே வீரகேசரியிலே அந்த நேரத்தில் இருந்த சிவபிரகாசம், சிவபிரகாசம் என்பவர் தான் ஆசிரியராக இருந்தார். நான் சொல்வது 77ஆம் ஆண்டு ஜூலையில் ஜிஆர் ஜெயவர்தனா கவர்மெண்ட் பதவிக்கு வந்த உடனடி காலகட்டத்தை தான் நான் சொல்கிறேன். அப்போ எனக்கு 21 வயசு. அப்பொழுது அவர் வீரகேசரியிலே சிவபிரகாசம், பாலச்சந்திரன் என்றவரும் அவரும் வடமராட்சியை சேர்ந்தவர் தான். அவர் சென்ற முதலாம் பொதுமுகாமையாளர் இருந்தார். அவரிடம் இவர் கதைத்திருக்கிறார், இப்படி ஒரு என்னுடைய மருமன் வந்திருக்கிறான், ஒரு வேலையை கொடுத்தால் என்ன என்று அவர் கேட்டிருக்கார். அப்போ அவர்கள் ஆசிரியர் பீடத்தில் உடனடியாக போடுவதற்கு இடம் இல்லை, வேறு ஏதாவது பார்ப்போம் என்று விட்டு 2-3 நாள் என்னை ஒரு மாமா சொன்னார், உப்புநோக்காடு ப்ரூஃப் ரீடிங்லேயே ஒரு இடம் இருக்குது. நான் சும்மா கொழும்பில் இருக்கிறேன், ஏதாவது வேலையை செய்வோம் சரி என்று சொல்லி அவரே எனது விண்ணப்பத்தை எழுதி கொடுத்து எடுத்தார். அப்புறம் ஒரு பரீட்சை, நேர்முக பரீட்சை எல்லாம் நடந்து இனி சிவபிரகாசமும் பாலச்சந்திரன் தான் எடுத்தார்கள். அவர் எடுத்து என்னை ப்ரூஃப் ரீடிங்கில் உண்மையை சொல்கிறேன், மாமனார் சிபாரிசில் தான் நான் ஈடுபட்டேன்னு நினைக்கிறேன் அந்த நேரத்தில். அதன் பிறகு ப்ரூஃப் ரீடிங்கில் நான் 77 செப்டம்பரில் தொடங்கினேன். என்னுடன் நேர்முக பரீட்சைக்கும் எழுத்து பரீட்சைக்கும் வந்தவர் தான் இன்று ஆஸ்திரேலியாவில் வாடுகின்ற பிரபல தமிழ் உலகம் அறிந்த முருகபூபதி, எழுத்தாளர் முருகபூபதி. நான் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் வீரகேசரியில் சேர்ந்தாக்கள் ப்ரூஃப் ரீடிங்கில் தான் சேர்ந்தேன். நான் 7 வருடங்களாக தொடர்ச்சியாக 77 செப்டம்பர் தொடக்கம் ஜனவரி 85 ஜனவரி வரை ப்ரூஃப் ரீடிங்கில் இருந்தோம். ஒப்புநோக்காலை பகுதியிலே பணியாற்றினேன். பிறகு எனக்கு சிவனேசன் 83 இனக்கலவரத்துக்கு பிறகு பல மாற்றங்கள் நடந்தது. பலர் நாட்டை விட்டு சென்று விட்டார்கள். பலர் இந்த தொழில்துறை விட்டுட்டு ஊரோடு வந்து விட்டார்கள், யாழ்ப்பாணத்துக்கு வந்து விட்டார்கள். அப்போ அங்கே ஆசிரியர் பீடத்தில் சில வெற்றிடங்கள் வந்தன. ஆனால் அதில் ஆசிரியரும் கூட சிவபிரகாசம் கூட அமெரிக்காவுக்கு சென்று விட்டார். அவர் கிருளப்பனையில் வாழ்ந்தவர். கொழும்பிலே அவருடைய வீடெல்லாம் பாதிக்கப்பட்டது. அவர் 83 கலவரத்திலே
பெரிதும் பாதிக்கப்பட்டார். அவர் தனது பிரியாவிட வைபவத்திலே ஆசிரியர் படத்தில் நடந்த பொழுது அவர் விழுந்து விழுந்து அழுதார் தனக்கு நடந்ததை. நான் வீரகேசரியை விட்டு அமெரிக்கா வெளிநாட்டுக்கு போகிறேனே என்பதை கூட அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர் விழுந்து விழுந்து அழுதார். சரியான ஒரு 2-3 நிமிடங்கள் கண் கலங்கி கண்ணீர் விட்டு அழுதார். அந்த 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 காலகட்டம் அப்படியானது. அவர் அப்படியானவர்களெல்லாம் வெளியில் போன பொழுது சிவனேஸ்வரன் அவர்கள் ஆசிரியராக வந்தார். பிரதமர் 84 எனக்கு மாதம் தெரியவில்லை. 84 ஆண்டு இப்பொழுது சிவனேச்சலன் வந்த பொழுது முருகபதியுடன் ஏற்கனவே அவருக்கு பழக்கம் இருந்தது. முருகபதி எழுத்துத்துறை இருந்தவர், நான் எழுத்துத்துறையில் இல்லாதவன். எனக்கு அந்த துறை புதிது. அன்று ப்ரூஃப் ரீடிங் போனது தான் எனக்கு எழுத்துத்துறை பெரிய பிரவேசம். அப்போ அவர் எல்லாரும் போன பொழுது சிவனேச்சலன் வந்த காலத்திலே கொஞ்சம் வெற்றிடங்கள் வந்தது. அந்த நேரத்திலே முருகபதியை முதல் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அவருக்கு அந்த பரிச்சயம் இருந்தது. அவர் நீர்களும் நிருபராகவும் ஏற்கனவே இருந்தவர் வீரகேசரிக்கு. அதனால் அவர் எடுத்தார்கள். பிறகு முருகபூபதி என்னை பற்றி சொல்லி அவர் கொஞ்சம் மொழிபெயர்ப்பு உள்ளதுகள் செய்வார், கொஞ்சம் ஆர்வம் உள்ளவர், ஆங்கில அறிவும் ஓரளவுக்கு இருக்குது என்று என்னை சிவனேச்சலனுக்கு சிபார் செய்தவன் பேரில் தான் நான் பிறகு சிவனேச்சலன் எனக்கு கூப்பிட்டு என்னிடம் அரசியலாதிகளை பற்றியெல்லாம் பேசினேன். அப்பொழுது நான் எனக்கு தெரிந்தவரை சொன்னேன். பிறகு அவருக்கு எதை பிடித்து கொண்டது போலும் அவர் என்னை வீரகேசரி ஆசிரியர் படத்தில் எடுத்தார். எடுத்து என்னை ஒரு முதலாக என்னை போட்டது அந்த என்னை வேலை எனக்கு தந்த வேலை என்னவென்றால் வெளிநாட்டு செய்தி ஆசிரியராக இருந்தவர் எஸ் எட்வர்ட் அண்டு. அவருக்கு உதவியாக வெளிநாட்டு செய்திகளை மொழிபெயர்க்கிறது, ராய்ட்டர்ஸ், பிடிஐ, பல வெளிநாட்டு செய்தி சேவை செய்திகளை மொழிபெயர்க்கிறது. அது எனக்கு மொழிபெயர்ப்பு துறை எனக்கு ஏற்கனவே ஓரளவுக்கு இருந்தபடியால் எனக்கு அது சுலபமாக இருந்தது. அவர் எட்வர்ட் பிறகு அவரை பிரதம உதவி ஆசிரியராக்கின பிறகு அவர் எட்வர்டின் அந்த வெளிநாட்டு செய்தி சேவை வெளிநாட்டு செய்தி ஆசிரியர் ஆசிரியர் பதவி கொடுப்பதில்லை, அங்கே அந்த வேலையை செய்ய வேண்டும். அந்த பொறுப்பு என்னிடமே தந்தார்கள். பிறகு நான் அதை ஒரு 3-4 வருடங்கள் செய்தேன். பிறகு என்னை அவர்கள் என்னுடைய அந்த அந்த தொழிலை பழகிற முறையிலே நான் காட்டின ஆர்வம் ஆசிரியருக்கு செய்தி ஆசிரியருக்கெல்லாம் பிடித்தபடியால் என்னை பல்வேறு துறைகளிலும் என்னை பயன்படுத்தினார்கள். கட்டுரை எழுதுவது, மொழிபெயர்ப்பது, பாராளுமன்ற செய்தியாளராக அஸ்கர் என்ற ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளர் இருந்தவர். அவர் இறந்து விட்டார். அவர் தான் என்னை பாராளுமன்றத்தை கூட்டிக் கொண்டு போய் 5 வருடங்கள் நினைக்கிறேன் ஜேஆர் ஜெயவர்தனுடைய ஆட்சியின் கடைசி காலமும் சந்திரியா பண்டாரநாயக்கா பதவிக்கு வர்றதுக்கு முன்னும் ஒரு 6 வருடங்கள் நினைக்கிறேன், 6 அல்ல 5 வருடங்கள் நான் பாராளுமன்ற செய்தியாளராக இருந்தேன். இருந்த பிறகு 97 தினக்குரல் ஆரம்பித்த பொழுது வேறு பல பிரச்சனைகள் எனக்கும் வீரகேசரிக்குள் இருந்தன. எனக்கு பதவி உயர்வு தருவதிலே அவர்கள் அந்த நேரத்து முகாமைத்துவம் ஒரு தயக்கம் காட்டியது. நான் அவர்கள் எதிர்பார்த்த வேலையை எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் செய்ததாக நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். ஆனால் எனக்கு உரிய இடத்தை தருவது அந்த பதவி நிலை என்று தருவதிலே ஒரு பிரதம உதவி ஆசிரியர் சீஃப் சப் எடிட்டர் அதை தரவில்லை என்ற ஆதங்கம். நான் அந்த பதவி நிலையில் அந்த 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 பதவிக்குரியவர் செய்ய வேண்டிய வேலையை 6 வருடங்கள் அதிலிருந்து செய்தேன். ஆனால் எனக்கு அவர்கள் அதை தரவில்லை. அதனால் நான் வீரகேசரியில் தொடர்ந்து இருந்தால் எனக்கு முன்னேற்றம் இருக்குமா என்ற ஒரு சந்தேகம் காரணமாக தினக்குரல் ஆரம்பித்த பொழுது நான் தான் முதல் செய்தி ஆசிரியராக போனேன். சிவனேச்சலனும் அப்பொழுது வீரேசல் இருக்கவில்லை. நான் வெளியேற நேரத்திலே அவரும் வெளியில் போய்விட்டார். பிறகு அவர் தினக்குரல் ஆரம்பித்த பொழுது அதை ஆரம்பித்தவர் அண்மையில் காலமான யாழ்ப்பாண எஸ்பி சாமி அவர்கள். அவர் ஆரம்பித்த பொழுது சிவனேச்சலனும் ஆசிரியராக வந்தார். சிவனேச்சலன் ஆசிரியராக வந்தது 1997ஆம் ஆண்டு நான் முதல் செய்தி ஆசிரியராக போனேன். அவர் பிறகு 2004 விலகிய பொழுது நான் பிரதம ஆசிரியராக நியமிக்கப்பட்டேன். அதில் ஒரு 7 வருடங்கள் இருந்த பிறகு எனது 55 வயதில் நான் ஓய்வு பெற்றேன். பிறகு வீரகேசரி நிறுவனத்துக்கும் தினக்குரல் நிறுவனத்துக்கும் இடையிலே ஒரு முகாமைத்துவ ஏற்பாடு இருந்தது, நிர்வாக மாற்றம் மாதிரி. அதிலே அவர்கள் வீரகேசரி தான் இப்பொழுது வீரகேசரி தான் நிர்வகிக்கிறது தினக்குரல். இப்பொழுது அந்த நேரம் 2 பேரும் கலந்த ஒரு ஊடாட்டமான நிர்வாகமாக இருந்தது. அந்த நேரத்தில் நான் வீரகேசரி முகாமைத்துவ பணிப்பான நிர்வாக இயக்குனர் குமார் நடேசன் அவர்கள் என்னுடைய வேலை ஆற்றல்களை கண்டு அடையாளம் கண்டோ என்னவோ என்னில் அவர் ஒரு மதிப்பு வைத்திருந்தார். அவர் அந்த திறமையை அடையாளம் கண்டு ஊக்குவிக்கிறதில் அவர் ஒரு முக்கியமான ஒரு ஆள். அவர் என்னை ஏதோ ஒன்று விதத்தில் அடையாளம் கண்டபடியால் என்னை வீரகேசரிக்கே வாரம் என்று வீரகேசரியில் ஆசிரியர் படத்தின் ஆலோசகராக இருந்தார்கள். அதில் என்னால் அவர் எனக்கு அதுக்குள்ளே ஒரு
பதவி நிலையை தர வேண்டும் என்பதற்காக ஆலோசகராக போட்டாரே தவிர அங்கே என்னுடைய ஆலோசனை கேட்குற அந்தஸ்திலே யாரும் இருக்க இல்லை. அந்த 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 அந்தஸ்தில் என்று சொல்வது இந்த அந்த 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 அக்கறையோடு இருக்கவில்லை. அப்படி இந்த காலத்தில் உள்ள பத்திரிகையாளர்கள், இளம் பத்திரிகைகள் யாரும் மூத்த பத்திரிகையாளர் ஆலோசனையை கேட்டு சேர்ப்பதுன்னு நாங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. நடந்ததுனால் நான் ஆலோசனை சொல்வதற்கு போகவில்லை. நான் கேள்விப்பட்டேன் 2 மூத்த ஊடகவியலாளர் அங்கே தங்களுக்குள் பேசிக்கொண்டார்களாம், இவரிடம் சென்று எந்த ஆலோசனையும் கேட்காதில்லை என்று, கேட்கக்கூடாது என்று. பகுதியாக சொல்லுகிறேன். அந்த இப்போது கலாச்சாரம் அப்படித்தான். நாங்கள் எல்லாம் அந்த காலத்திலே, நான் 77ஆம் ஆண்டு 21 வயசுல வந்து இன்றைக்கு எனக்கு 69 வயசு. இந்த காலகட்டத்தில் அடுத்த வருஷம் 70 வயசு ஆகும். இந்த கால 45 வருடங்களாக நான் இதில் இருக்கிறேன். நான் எப்பொழுதுமே மூத்தவர்களிடமிருந்து படிப்பேன். அந்த காலத்திலே நான் ஒப்புநோக்காளர் பகுதியில் இருக்கிற டேவிட் ராஜ் என்பவர், அவரும் இறந்து விட்டார். அவர் செய்தி ஆசிரியராக இருந்தார். மூத்த சீஃப் சப் எடிட்டர்ஸாக நடராஜா, அவர் பிறகு வீரேஸ்வரி ஆசிரியராக இருந்தவர், அவரும் இறந்து விட்டார். எஸ்எம் கார்மேகம், அவர் மலையகத்தைச் சேர்ந்தவர், அவரும் இறந்து விட்டார். அவரும் டேவிட் ராஜ் செய்தி ஆசிரியர், இருமருங்கிலும் நடராஜா, அங்கால கார்மேகன் சீஃப் சப் எடிட்டர், பிரதமர் செய்தி ஆசிரியர், உதவி ஆசிரியர்கள். அவர்கள் இருந்து வேலை செய்கிற முறைகளை எல்லாம் நான் பொறுப்பு ரீடிங்கிலிருந்து அங்கேருந்து எடிட்டோரியலுக்கு போய் வர நேரங்கள் எல்லாம் அவர்கள் என்ன மாதிரி இந்த விஷயங்களை கையாளுகிறார்கள், என்ன மாதிரி வேலையை வேண்டுகிறார்கள் சப் எடிட்டர்ஸிடம், நிருபர்களிடம் என்பது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டே இருந்தோம். அவர்கள் வேலை செய்கிற முறையை பார்த்தே நான் அரவாசி வேலையை பழகிக்கொண்டேன். அவர்கள் எனக்கு சொல்லித்தரவில்லை. நான் இப்போ ஒப்புநோக்காளர் பகுதியில் தான் இருந்தேன். அதனால் அவர்கள் என்ன மாதிரி செய்கிறார்கள், என்ன மாதிரி விஷயத்தை கதைக்கிறார்கள், அவர்கள் கூடி நின்று கதைக்கிற இடங்கள் எல்லாத்தையும் நான் வாய் பார்ப்பேன். போய் என்ன கதைக்கிறார்கள்னு படி, அவர் என்ன படியும் பண்ணுவார்கள். அப்படியே நான் அவரோட வெளியில் போகுது, ஹோட்டல்களுக்கு அப்படி இப்படி போகிற பொழுது கூட என்னை அவர் அழைத்து செல்வார்கள். தேவிராஜ் அவர்கள், நடராஜா எல்லாம் அழைத்து செல்வார்கள். அப்போ அவர்கள் என்ன மாதிரி வேலை செய்கிறார்கள், என்ன கதைக்கிறார்கள், ஒரு பிரச்சனை எப்படி அணுகிறார்கள் என்பதெல்லாத்தையும் பார்த்து கொண்டே நான் எந்த விதமான பயிற்சியும் இல்லாமல், இன்று உள்ளவர்களுக்கு எத்தனையோ விதமான பயிற்சிகள் இருக்குது. தொழில்நுட்பம், அதுவும் தகவல் தொழில்நுட்பம் எங்கேயோ போயிருக்கிறது. நாங்கள் வெறுமனே ஒரு டெலிஃபோன், லேண்ட் ஃபோனை வச்சு கொண்டு தான் நாங்கள் 7 நிமிஷத்தில் வேலை செய்ய வலிக்கிட்டார்கள். அப்போ அவங்க வேலை செய்கிற முறை, அவர்கள் அந்த அதுகளை பார்த்தே அதோடு ஒப்புநோக்காளராக இருந்த பொழுது அதில் பல பேருடைய பிரதிகள் வரும். ஏரியா கொரஸ்பாண்ட், பிராந்திய செய்தியாளர்கள், அலுவலக செய்தியாளர்கள், கட்டுரை எழுதுகிறவர்கள், பல்வேறு ஆட்களினுடைய எழுத்து நடைகள் எங்களுக்கு பரிச்சயமாக, அதே எங்களுக்கு ஒரு பயிற்சி, கிட்டத்தட்ட அதே ஒரு ட்ரைனிங், ஜேர்னலிஸ்ட் ட்ரைனிங். ப்ரூஃப் ரீடிங்கும் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு பகுதி தான். அதே ஏதோ எழுத்துப்பிழை பார்ப்பதாக சொல்லிக்கொள்வார்கள். அது அப்படி அல்ல. அந்த அதிலிருந்து தான் நான் உண்மையை சொல்கிறேன். நான் ஒரு பத்திரிகை துறையிலே துரிதமாக பல துறைகளிலேயும் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை வளர்த்து கொள்ளக்கூடியதாக எனக்கு இருந்தது என்று சொன்னால் அது ஒப்புநோக்காளர் பகுதி தந்த அந்த அடிப்படை அனுபவம் தான். பிறகு நாங்கள் எனக்கு கொஞ்சம் ஆங்கிலம் அறிவிருந்தது, அதை பின்பற்றி மொழிபெயர்ப்புகள் அது எழுதுகின்ற நாங்கள் பிறகு எங்களை நாங்களாக வளர்த்து கொண்டோமே தவிர இன்று உள்ளவர்களுக்கு இருக்கின்ற இந்த பயிற்சி களங்கள், தொழில்நுட்ப வசதிகள் எல்லாம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் இப்படி இந்தளவு, ஆனால் இப்பொழுது அந்த தொழில்நுட்ப வசதிகளே பெருமளவுக்கு நாங்கள் இன்னும் முன்னேறாவிட்டாலும் கூட அதுக்கு ஈடு கொடுக்கக்கூடியதாக என்று இருக்கிறபடியே தான் நாங்கள் பத்திரிகைகள் எழுதுறதை பிரசுரிக்கிறார்கள். நாங்கள் கையெழுத்து பிரதிகள் எடுத்து கொடுத்தால் பத்திரிகைகள் போட மாட்டார்கள். நாங்கள் டைப் பண்ணி அதை எடிட் பண்ணி கொடுத்தால் தான் நாங்கள் போடுவார்கள். அப்போ நாங்கள் இந்த தொழில்நுட்பத்திலும் கூட ஒரு அளவுக்கு, நான் அது பெருசாக சொல்ல மாட்டேன், ஒரு அளவுக்கு எங்களை வளர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறபடியே தான் நின்று நினைத்து இருக்கிறோம். கட்டாயம் சார், கட்டாயம். உங்களுடைய இவ்வளவு ஒரு வருட பயணம், நீங்கள் கூறியிருந்தீர்கள் அடுத்த வருடம் 70 வயதாகின்றது. உங்களுடைய ஓய்வுக்கு பின்னரும் நீங்கள் தற்பொழுதும் பல பேர் கூறிக்கொள்வார்கள், ஓய்வுக்கு பின்னர், வேலையில் இருந்து ஓய்வு கிடைத்ததன் பின்னர் எங்களுடைய குடும்பத்தாருடன் அந்த ஓய்வு நேரத்தை கழிக்க வேண்டும், பிள்ளைகள் பேர பிள்ளைகள் என்றுதான் பல பேருமே கழித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில பேர் தான் தங்களுடைய ஓய்வுக்கு பின்னருமே அந்த நேரத்தை ஒதுக்கி தங்களுடைய அந்த பணி வேலைகளையுமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஓய்வுக்கு பின்னரான உங்களுடைய இந்த காலகட்டம் எவ்வாறாக இருக்கின்றது? ஓய்வு என்பது, நான் தினக்குரலில் எனது 55வது வயதில் 55வது வயதில் ஓய்வு பெற்றேன். பிறகு வீரகேசரியில் கொஞ்ச காலம் சொன்னேன் உங்களுக்கு. வீரகேசரியில் இருந்த பொழுது எனக்கு குமாரநடேசன் அவர்கள் எனக்கு எப்போவுமே ஒரு இந்த இந்தியாவிலிருந்து வருகிறது ஃப்ரண்ட் லைன், இந்தியா டுடே, அந்த மாதிரியான ஒரு சமூக அரசியல் செய்திகளை, இந்த விடைதானங்களை தாங்கி வருகிற ஒரு சஞ்சிகை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு எப்பொழுதுமே இருந்தது. அதனால் குமாரநடேசன் அவர்களிடம் சொன்ன பொழுது அவர் வீரகேசரியில்
அதுக்கான ஒரு ஏற்பாட்டை செய்யலாம். எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர்ஸ் தான் வீரகேசரி வெளியிட நிறுவனம். அதனூடாக அதனுடைய பதிப்பு ஒரு வெளியீடாக நாங்கள் ஒன்று செய்வோம் என்று சொன்னார். அவர் என்னையே பேரை தேர்வு செய்து அதுக்கு எழுதுறாக்களை தேர்வு செய்து என்னையே ஆசிரியராக போட்டார். நான் 4-5 பேரை சேர்த்து அதை செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது நிதி நிலைமைகள் காரணமாக பலருக்கு சம்பளங்கள் கொடுக்க முடியாது, நீரும் ஒரு இருவர் வெளியிலிருந்து ஃப்ரீலான்ஸாக பயன்படுத்தி அதை செய்யும் என்றார். நான் மதுசூதனன் என்ற நண்பர் கொழும்பில் இருக்கிறார். அவர் ஒரு சமூக அரசியல் துறை ஆய்வாளர், ஒரு இன்டலெக்சுவல். பேராசிரியர் சிவத்தம்பி, சபாஜி ராஜா போன்றவர்களுடன் ஊடாட்டத்தை கொண்டு ஒரு அறிவார்ந்த தளத்திலே பல விடயங்களையும் சிந்திக்கிற ஒரு நண்பராக இருக்கிறார். அவரையும் எடுத்து இன்று அமெரிக்காவில் இருக்கிற துஷ்யந்தினி போன்றவர்கள் எல்லாத்தையும் ஃப்ரீலான்ஸாக வெளியிலிருந்து செய்வார்கள், ஒரு பேமெண்ட்டை கொடுப்போம் அப்படி என்று சொல்லி நடேசன் செய்தார். அதை சமகாலம் என்ற ஒரு செஞ்சியை செய்தேன். அது இலங்கையிலேயே நான் நினைக்கிறேன் ஒரு முதல் முயற்சி. நீங்கள் இந்தியாவிலிருந்து வருகிறது ஃப்ரண்ட் லைன் ஹிந்து ஃப்ரண்ட் லைன் அந்த மாதிரி தமிழில் இந்தியா டுடே தமிழிலும் வந்தது. ஆனந்தவிடன் குமுதம் அந்த ஸ்டைலில் இல்லை. இதில் கூடுதலாக அரசியல் சமூக பிரச்சனைகள் சம்பந்தமானது தான். அதை நான் 3 வருடங்களாக செய்தேன். அது நல்ல அது 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 மார்க்கெட்டில் போய் அது எவ்வளவு தூரம் வர்த்தக ரீதியிலே வெற்றி பெற்றதுன்றது எனக்கு தெரியாது, வெற்றி பெறவில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். ஆனால் குமாரநேசனோடு அதில் வர விடயதானங்கள் நான் அதில் காட்டின அக்கறை காரணமாக அதை 3 வருடங்கள் ஒரு மாதத்துக்கு 2 தடவை போட்டு நைட்லி 2 தடவை வரும். அதை 3.5 வருடங்கள் செய்ய விட்டார். பிறகு அவருக்கு அதை நிறுத்துவது விருப்பமில்லை. ஆனால் அங்குள்ள கணக்காளர், நிர்வாக அதிகாரிகள் கணக்கு வழக்கை பார்த்து கடைசியாக கூட்டி கழித்து பார்த்து இதனால் இவ்வளவு நட்டம் வந்திருக்கிறது என்று அவரை சொன்ன பொழுது அவர் நிறுவன ரீதியாக சில நடவடிக்கைகளுக்கு அவர்கள் ஒத்துழைக்க வேண்டும் தானே. அதனால் என்ன கூப்பிட்டு சொன்னார், எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது, எனக்கு அதை நிற்பாட்ட விருப்பம் இல்லை, ஆனால் என்னால் இதுக்கு மேல் அவர்களுடன் ஒத்து போகாமலும் இருக்க முடியவில்லை என்றார். எனக்கு இவ்வளோ காலம் அதை செய்ய விட்டது பெரிய விஷயம். அது எனக்கு பிறகு பல நண்பர்கள் சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு முயற்சியை வீரகேசரியை தவிர வேறு நிறுவனம் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர்ஸ் விட, அதுவும் குமாரநடேசன் போன்ற ஒரு வெளியுலக அறிவு அனுபவங்கள் கொண்ட ஒருவர் மூலம்தான் அது சாத்தியமாகும், அது சாத்தியமானது. ஆனால் என்னால் அதை செய்ய முடிந்தது பெரிய ஒரு எனக்கு பெரிய இந்த பத்திரிகைத்துறை வாழ்க்கையில் அது வேறு ஒரு பக்கம். செய்தி துறப்போக ஒரு ஒரு சிறப்பம்ச விடயங்களை உள்ளடக்கிய ஒரு சஞ்சிகை வழியில் இன்றும் சொல்வார்கள். அது நல்ல ஒரு முயற்சி. அதை வீரகேசரி இடையில் நிறுத்தியது பெரிய ஒரு தவறு. நான் சொன்னேன், அது தவறு என்றதில் அவர்களால் அதை தாக்குப்பிடிக்க முடியவில்லை. எங்களுடைய மக்களுடைய வாசிப்பு திறன் தெரியுதானே என்று பத்திரிகை கூட வாசிக்கிறார்களோ தெரியவில்லை. பேப்பர்கள் ஃபோன்லைனில் ஆன்லைனில் அவளை பார்த்துவிட்டு மேலோட்டமாக போகிற ஒரு வாசகர் கூட்டமாகத்தான் இந்த சமுதாயம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதோட அச்சு ஊடகத்துறை ஒரு பெரிய சவால் இதை நோக்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் சவாலை இதை நோக்கிறது. ஒவ்வொரு பத்திரிகைகளும் தங்களுடைய சர்க்குலேஷனை பற்றிய கணிப்பீடுகளை முறையாக வெளியிடுவதில்லை என்று நான் நினைக்கிறேன். என்றால் அதை சொல்வதிலே பெரிய சிரமம் இருக்கிறது. என்றால் அது அவர்களுடைய பிழை அல்ல. அது இன்றைய நிலைமை, இன்றைய சூழல், இன்றைய விஞ்ஞான தகவல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி, இன்டர்நெட் எல்லாம் வந்து அதாவது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும், இந்த செட்டலைட்டை செய்மதியை கண்டுபிடித்த பொழுது 60களிலே செய்மதி கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது முதலாக அது செய்மதி இதை கண்டுபிடிக்கப்பட்டது தகவல் தொழில்நுட்பத்துறையை இந்த ஒரு உச்சத்துக்கு கொண்டு போக போகுது என்று முதல் சொன்னவர் ஆதர் சி கிளார்க். அவர் ஆஸ்திரேலியராக இருந்தாலும் இலங்கையர் தான். அவர் தான் முதல் முறை இலங்கையர் தான் சொன்னார். அவர் தான் சொன்னார், தகவல் தொழில்நுட்பத்தை எங்கேயோ கொண்டு போக போகிறது. நாங்கள் எல்லாரும் பார்க்குறோம். நாங்கள் பேனியை பிடித்து எழுத தொடங்கி ஒரு லேண்ட் ஃபோனில் செய்திகளை எடுத்து எழுதி திருப்பி எழுதி கசக்கி போட்டு திருப்பி எழுதி வந்த ஒரு பரம்பரையை சேர்ந்தவன் நான். இன்றைக்கு ஒரு நான் உண்மையை சொல்கிறேன், நான் கட்டுரைகள் எழுதுகிற இந்த நானும் வெளிநாட்டுக்கோ வீரகேசரிக்கோ அனுப்புகிற கட்டுரைகள், ஊர பத்திரிகைகளுக்கு அனுப்புகிற கட்டுரைகள் எல்லாம் உண்மையை சொல்கிறேன். நான் இந்த ஃபோனில் தான் டைப் பண்ணுவேன். இப்போ கம்ப்யூட்டர்லையும் டைப் பண்ணுவேன் கொஞ்சம். இப்போ ஆஃபீஸில் வேலை செய்வதில்லை நான், அதனால இந்த ஃபோன்லேயே பழகிக்கொள்வேன். அந்தளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கிறது. இதுக்குள்ளேயே என்னுடைய உழைப்பும் ஜீவியமும் இதுக்குள்ளேயே இருக்கிறது. அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த குமாரநேசன் அவர்கள் செய்த சஞ்சிகை அது பல மட்டங்களில் ஈடுபட்டது. பலர் இன்றும் என்னை சந்திக்கும் பொழுது, நீங்கள் செய்த உங்களோட பத்திரிகை துறையில் அது ஒரு பெரிய ஒரு ஒரு சாதனை என்று சொல்லாவிட்டாலும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு 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 நிகழ்வு என்று சொல்லுவார்கள்.
அது எனக்கு பெரிய சந்தோஷம். அதனால் தொடர்ந்து வர முடியவில்லை என்றது எனக்கு பெரிய கவலை தான். ஆனால் என்னால் அப்படி ஒன்றை செய்ய முடியும் என்பதை நான் காட்டினேன், நிரூபித்து காட்டியிருக்கிறீர்கள். கட்டாயம் உங்களுடைய துறைக்கு அப்பால் என்னமொரு விடயத்தையும் நீங்கள் சாதித்து காட்டியிருக்கிறீர்கள். நன்றி சார். இன்றைய நாளில் இணைந்து கொண்டு பல விடயங்களை நீங்களுமே கூறியிருந்தீர்கள். என்னாலுமே நிறைய விடயங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. பார்ப்பவர்களும் எடுத்துக்கொண்டிருப்பார்கள். தொடர்ச்சியாக அடுத்த வாரமும் இந்த நிகழ்வு தொடரும் என்பதனையும் கூறிக்கொண்டு இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோஹிணி அருந்தவ செல்வம். நன்றி.